ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம். சத்வம் யத்தத் பராபியாமபரிகலனதோ நிர்மலம் தேன தாவது பூதைர்பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷः ஸ்ரூயதே வியாசவாக்யம் தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித பரசுக சித்கர்ப்பநிர்பாசரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹே தே. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ. சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத். நிர்மலம் தேன தாவத் பூதைர்பூதேந்திரியைஸ்தே. பூதைர்பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷः. வபுரிதி பகுஷः ஸ்ரூயதே வியாசவாக்யம். ஸ்ரூயதே வியாசவாக்யம் தத் ஸ்வச்சத்வாத். தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித யதச்சாதித பரசுக பரசுக சித்கர்ப்பநிர்பாசரூபம். சித்கர்ப்பநிர்பாசரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே. தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹே தே. சுக்ரஹே விக்ரஹே தே. இப்போ ஒவ்வொரு லைனையும் ஃபுல்லாக சொல்லுவோம். சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத். சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதைர்பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷः ஸ்ரூயதே வியாசவாக்யம். பூதைர்பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷः ஸ்ரூயதே வியாசவாக்யம் தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித பரசுக சித்கர்ப்ப நிர்பாசரூபம். தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித பரசுக சித்கர்ப்ப நிர்பாசரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹே தே. தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹே தே. மூன்றாவது ஸ்லோகத்தில் பகவானுடைய திருமேனியை லீலா விக்கிரகத்தை வர்ணிக்கிறார். மிக தூய்மையான ரஜஸ் தமஸ் என்ற குணங்களின் கலப்பில்லாத சத்வகுணத்தை சுத்த சத்துவம் என்பார்கள். அத்தகைய சுத்த சத்துவத்தினாலான பஞ்சபூதங்களிலிருந்து உருவான இந்திரியங்கள் அவயவங்களை கொண்டது பகவானுடைய திருமேனி. இதை வேதவியாசர் புராணங்களில் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். நமது உடலில் இருக்கும் அணு அளவான ஜீவாத்மாவை நமது முக்குளங்களாலான உடல் மறைக்கிறது. ஆனால் பகவானது சுத்த சத்துவத்தாலான திருமேனி அவரது திவ்யாத்மஸ்வரூபத்தை நன்றாக வெளிப்படுத்துகிறது. பரிபூர்ண ஞானமும் ஆனந்தமுமே வடிவெடுத்த அந்த ஸ்வரூபத்தை ஒளிவீசி பிரகாசிக்கச் செய்கிறது. இந்த திருமேனியை காண்கின்ற பாக்கியவான்கள் அந்த ஞான ஆனந்தத்தை அனுபவித்து மகிழ்கிறார்கள். உனது திவ்ய மங்கள விக்கிரகம் பற்றி கேட்பதும் நினைப்பதுமே ஆனந்தத்தை தருகிறது. காண்பதற்கு ஆனந்தம் என்று சொல்லவும் வேண்டுமோ என்று பரவசத்துடன் சொல்கிறார் பட்டத்ரி.